வணக்கம் நண்பர்களே. இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது பூமி, எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வாழற பூமி தான். நம்ம பூமியோட வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 455 கோடி வருஷம். நினைக்கும் ஆற்றலோட மனிதன் தோன்ற ஆரம்பிச்சதே ஏறக்குறைய 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான். பூமியோட வயசுக்கு இது ரொம்ப அற்பம் இல்லைங்களா? நாகரீக மனிதனா சரித்திரமா மாறினது 5000 ஆண்டுகளுக்குள்ளதான். பூமியே நம்ம உருண்டைன்னு சொல்றோம். அத காம்பு பக்கம் கொஞ்சம் மேடு, மற்றொரு இடத்துல குழி, பள்ளம் எல்லாமே இருக்கு. அந்த உருண்டை என்று எப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மைதாங்க. பூமியோட 25,000 மைல் சுற்றளவுல எவரெஸ்ட் மலையின் 29,000 அடி உயரமும், பென்ட்லி பள்ளத்தாக்குல 8,300 அடி ஆழமும் பூமியில அல்பமாத்தான் காணப்படுது. நமக்கு தான் அது பெருசே தவிர பூமியோட வடிவத்துக்கு அது ரொம்ப அற்பம்தான். சமீபத்து சந்திர கிரகணத்துல பூமியோட நிழல் உருண்டையாக விழுந்தத நம்ம பார்த்திருக்கலாம். மேடும் பள்ளமும் நிழல்ல விழாது. இப்ப நம்ம காண்ற மண்ணும் கல்லும் கலந்த பகுதி தான் பூமியோட பொறுக்கு. சுமார் 25 மைல் வரையும் தான் இந்த பொறுக்கு இருக்கும். அதுக்கு கீழே 1800 மைல் வரைக்கும் பாறை இருக்கும். அதுக்கும் கீழே 2160 மைல் வரை அக்னி குழம்பு இருக்கும். அதாவது பாறையும் இரும்பும் உருகி உலோக குழம்பாகி பயங்கர சூட்டுல கொதித்துக்கிட்டு இருக்கும். அந்த குழம்புக்கு மேலத்தான் 1800 மைல் வரை பாறை இருக்குதே, அதுக்கு மேலத்தான் நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். சரி, இந்த குழம்புக்கு கீழே என்ன இருக்கு? 780 மைலுக்கு கீழே கனத்த உலோகம் இருக்குது. இதெல்லாம் பூமியை தோண்டி 100 மைல் போவதுக்கு கூட நமக்கு எந்திரம் கிடையாது. ஆனா பூமியோட அதிக ஆழம் தோண்டினவங்க யார் தெரியுமா? ரஷ்யர்கள் தான். 1983ல அவர்கள் தோண்டிய ஆழம் 39,370 அடி. பூமி சூரியனை சுற்றுறதுக்கு எவ்வளவு தூரம் எடுத்துக்கும் தெரியுமா? 68,39,00,000 மைல். அப்பா, ஒவ்வொரு வருஷமும் நாமும் பூமியோட சேர்ந்து இவ்வளவு தூரத்தையும் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ரயில்ல பிரயாணம் செஞ்சா அருகில் உள்ள மரங்களும் பாறைகளும் விருட்டு விருட்டுன்னு பறந்து போகும். அப்ப நம்ம வேகத்தை அறிய மாட்டோம். அதே போலதான் நம்மளும் பூமிக்கு வெகு சமீபத்துல எதுவும் இல்லாததால அதோட வேகம் நமக்கு புலனாகாது. உண்மையில பூமியோட சேர்ந்து ஒரு வினாடிக்கு 18 மைல் நம்மளும் பிரயாணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாம கிட்டத்தட்ட பூமத்திய ரேக பக்கத்துல இருக்கிறோம். பூமி தன்னைத்தானே சுற்றுவதில்ல நாம் வினாடிக்கு 1525 அடி நகர்ந்து போறோம். இன்னமும் நம்ம சூரியன், நட்சத்திரங்கள், கிரகங்கள் இவற்றோடு செய்யும் பிரபஞ்சம் பிரதட்சணம். இங்கேயும் பூமி முடியல. பிரபஞ்சம் முழுசோடு சேர்ந்து அண்டவெளியில வெளிநோக்கி வளையமடித்து கொண்டு போகும் பிரயாணம். ஆக 4 பிரயாணங்கள் செஞ்சுக்கிட்டு தான் பூமியும் இருக்கு. நம்மளும் அதுக்குள்ள உக்காந்துக்கிட்டு நமக்கே தெரியாம இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பூமியை பத்தி பார்த்தோம். அடுத்த வாரம் மார்ஸ் என்னும் செவ்வாயை பற்றி பார்க்கலாம். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.